بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் மரணிக்கின்ற போது ரமலானிய நோன்பு அவர் மீது நிறைவேற்ற வேண்டிய கலா செய்ய வேண்டிய நிலை இருக்கும் நிலையில் ஒரு மனிதர் மரணித்தால் அதன் சட்டம் என்ன என்பது சம்பந்தமாக சுருக்கமாக பதில் தர விரும்புகின்றேன். ஒரு மனிதன் மரணிக்கின்ற பொழுது உலகி கலாம் ரமலான் மாத நோன்பு விடுபட்டிருந்தால், கடமையாக இருந்தால், மரணித்தவர் நோன்பு நோக்க முடியாது. அவருக்கு பகரமாக அவருடைய பொறுப்பாளர், அவருடைய உறவினர் அல்லது அவரிடமிருந்து அனந்தரம் பெறக்கூடியவர்கள், இவர்கள் யாராவது ஒருத்தர் அவருக்காக அந்த நோன்பை நோற்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்ற செய்தி, அந்நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال மன் மாத வஅலைஹி ஸியாமுன் ஸாம அன்ஹு வலியுஹு. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறியதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், யாராவது ஒருத்தர் மரணிக்கின்ற பொழுது அவர் மீது நோன்பு கடமையாக இருக்கும் நிலையில் ஒருத்தர் மரணித்தால் அவரை தொட்டும் அவருடைய பொறுப்பாளர் நோன்பு நோற்பார் என்ற செய்தி புகாரியிலே அஸ்ஸௌம் என்ற அத்தியாயத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, பொறுப்பாளர் என்று சொல்கின்ற பொழுது அவருடைய பிள்ளைகள், சகோதரர்கள், உறவினர்கள் அல்லது அவருடைய அனந்தரக்காரர்கள் நோற்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஃபைல்லம் யசும் வலியுஹு, அவ்வாறு பொறுப்பாளர் அவரை தொட்டும் பகரமாக நோன்பு பிடிக்காத நிலையில் அவருக்காக உணவளிப்பது, ஒவ்வொரு நாள் விடுபட்ட நாளை கணக்கெடுத்து ஒவ்வொரு நாளைக்காக ஒரு ஏழைக்கு உணவளிப்பது கடமையாகும். வல்லாஹு ஆலம். அதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அடுத்ததொரு மசாலாவை நாங்கள் கவனிப்போம். விடுபட்ட நோன்பு அடுத்த ரமதான் வரையும் எந்த விதமான காரணியும் அன்றி தவறிய நோன்பை நோக்காதிருந்தால் அவர் அதை நிறைவேற்றுவதோடு வேறு ஏதாவது கஃபாரா கொடுப்பது அவசியமாகுமா என்று கேட்கப்பட்ட போது உலமாக்களுக்கு மத்தியிலே முரண்பட்ட கருத்துக்கள் இருந்த போதிலும் அர்ராஜிஹு, மிக சரியான கருத்து, அன்னஹு லா யல்ஸமுஹு இல்லல் கலா ஃபகத், திரும்பதை நோற்பதை தவிர வேறு எதுவுமே கடமையாகாது. வன்னஹு லா யல்ஸமுஹுல் இத்ஆம், உணவளிப்பது அவருக்கு அவசியமாகாது. ஏனென்றால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது, வமன் கான மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர் என்று அல்லாஹ் கூறுகின்றான். யாராவது நோயாளியாக அல்லது பயணத்திலிருந்து நோன்பு விடுபட்டால் அந்த தினங்களை கணக்கெடுத்து வேறு தினங்களை நோன்பு நோற்பது கடமையாகும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா விடுபட்ட நோன்பை அந்த தினங்களை கணக்கெடுக்கும்படி அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறானே தவிர உணவளிப்பு சம்பந்தமாக எதுவுமே அங்கே கூறப்படவில்லை. ஆகவே வல் அஸ்லு பராத் திம்மா ஹத்த யகூம தலீல் யதுல் அல் உஜூப், உணவளிப்பதன் மீது அறிவிக்கக்கூடிய ஆதாரம் நிலையாகும் வரை பொறுப்பு நீங்குவதான் அடிப்படையாக இருக்கும் என்ற வகையில் நோன்பை கலா செய்வதை தவிர உணவளிப்பது அவர் மீது கடமையாகாது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.